பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்ட பிறகு இபிஎஸ்ஐ சந்தித்திருக்கிறார் பியூஷ் கோயல். தொடர்பான பிரத்யேக காட்சிகளோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷ். விவரம் என்ன, யார் யார் இந்த ஆலோசனையில் ஈடுபட்டிருக்காங்க? நீங்க அந்த காட்சிகளை பார்க்கலாம். பாஜகவினுடைய மத்திய தேர்தல் பொறுப்பாளர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் அந்த எடப்பாடி பழனிசாமியுடன் சந்தித்து அவருக்கு சால்வை அணிவித்து அவரும் அதற்கு பதில் சால்வை அணிவித்து மரியாதை நிமித்தமாக இருவரும் பேச தொடங்கி இருக்கிறார்கள். இந்த சந்திப்பானது இப்போது தொடங்கி இருக்கிறது என்றே சொல்லலாம். அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வமான பேச்சுவார்த்தை, பாஜகவோட இந்த தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணியை பலப்படுத்துவது சம்பந்தமான பேச்சுவார்த்தை இன்றைய தினத்தில் தொடங்கிவிட்டது. இது அடுத்த கட்டமாக எப்படி வளர்ச்சி அடைந்து செல்ல போகிறது என்பதுதான் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இன்றைய தினத்தில் அதிமுக சார்பாக மிக முக்கியமான ஒரு சந்திப்பாக பாஜக தலைவர்களுடன் இந்த சந்திப்பு என்பது கவனம் பெறுகிறது. அனைத்து மூத்த நிர்வாகிகளும், அதிமுகவில் இருக்கிற மூத்த நிர்வாகிகளும், பாஜகவை சார்ந்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். நயினார் நாகேந்திரன் இருக்கிறார், மத்திய இணையமைச்சர் எல் முருகன் இருக்கிறார். அதே போல அவங்களுடைய மாநில பொறுப்பாளர்கள், அதாவது எலெக்ஷன் மட்டும் இன்சார்ஜ் இல்லாம எப்பவுமே தமிழ்நாட்டுக்கான மேலிட பொறுப்பாளர்கள் அவர்களும் இதுல பங்கேற்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக இன்றைய தினத்தில் இந்த கூட்டணியை அடுத்த கட்டமாக வலுப்படுத்துவது, அடுத்த கட்டமாக எடுத்துச் செல்வது தொடர்பாக ஒரு நீண்ட நெடிய ஆலோசனையானது இன்றைய தினத்தில் நடைபெற இருக்கிறது. தற்போது இந்த ஆலோசனை கூட்டமானது தொடங்கி இருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலும் சந்தித்து பேச தொடங்கி இருக்கிறார்கள். இந்த சந்திப்பினுடைய வெளிப்பாடு என்ன என்பதுதான் இன்றைய தினத்தில் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறோம். தகவலுக்கு நன்றி சுபாஷ்.